அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு நமக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான சகல சௌபாக்கியங்கள் கிடைப்பதற்கும் வேண்டின விஷயங்கள் எல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் உங்களுக்காக இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க. இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற பதிவு, இந்த வருஷம் நம்ம கையில் எப்பயுமே பணம் புழங்கிக் கொண்டே இருக்கணும், அப்படி இல்லைங்கிற பேச்சே குடும்பத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான். இந்த ஒரு மந்திர வார்த்தையை, ஸ்விட்ச் வேர்டை நம்ம வாழ்க்கையில் நம்ம ரெகுலராக நம்ம சொல்ல அந்த பணத்துக்கான தடைகள் எல்லாமே நீங்கும். நிறைய பேர் நினைக்கலாம், இது மாதிரியான வெறும் வார்த்தைகள் மட்டும் நம்ம சொன்னால் நமக்கான அந்த பணம் வருமா, ஹார்ட் ஒர்க் போட வேணாமா அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். நீங்கள் என்னதான் கடின முயற்சிகள் நம்ம வேலைகள் செஞ்சாலுமே ஏதாவது நமக்கே தெரியாமல் அந்த முட்டுக்கட்டைகள், பிளாக்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா இந்த அற்புதமான இந்த மந்திர வார்த்தை அதில் இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷம் நமக்கு நல்லபடியாக இருக்கணும், வருடம் முழுவதுமே கையில் பணம் தங்கிக்கொண்டே இருக்கிறதுக்கு நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப பழைய மெத்தட் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச மெத்தடு தான். ஆனால் நம்ம சில நாள் செஞ்சுட்டு நம்ம விட்டுருப்போம், அதை ரெகுலராக செஞ்சுருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட விஷயம் தான் இந்த சின்னமான் பவுட்ரு. அதாவது நமக்கு இந்த பட்டையுடைய பொடி, எப்படி இந்த பட்டையோட பொடியானது நம்ம இந்த தாந்திரிக பரிகாரங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு ரெமிடிங்க. ஏன்னா இந்த பட்டை அந்த பொடியை நம்முடைய கையில் வச்சுட்டு, அதாவது உங்கள் வீட்டோட நிலவாசலை வச்சுட்டு, ஏதாவது உங்கள்கிட்ட 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா என்ன பணம் இருந்தாலும் அந்த பணத்துக்கு மேலே, இல்லை டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு பணம் நாங்கள் கையில் எடுத்துக்கலை, அப்படி அந்த பொடி மட்டும் தான் இருக்குன்னா அந்த பொடியை மட்டுமாச்சும் நீங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு அப்படியே உங்கள் வீட்டோட நிலவாசல் நின்றுட்டு அந்த பொடியை வீட்டோட உள் பக்கமாக நீங்கள் ஊதி விடணும். இப்படி நம்ம செய்வதன் மூலமாக நம்ம குடும்பத்தில் அந்த பணமானது நம்மை நோக்கி வரும், பணம் நம்மை தேடி வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா இந்த பட்டை பொடிக்கு, இந்த தாந்திரிகத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. இன்றைக்கி ஏற்கனவே செஞ்சிட்டோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் பண்ண வேணாம். இப்போ இதுவரைக்கும் இப்போ அந்த பதிவு இப்போ தான் பார்க்குறோம், நாங்கள் இதுவரைக்கும் இப்போ காலையில் எடுத்து செய்யலை அப்படிங்கிறவங்க இந்த பட்டை பொடி, நம்ம வீட்டிலே பட்டை இருக்கும், மிக்சியில் கூட பிடிச்சிக்கலாம், ஒரு பிஞ்சு பொடி இருந்தால் போதும். அப்படி வீட்டோட நிலவாசல் நின்று கையோடு இந்த பதிவை பார்த்தோன்னே நீங்கள் செஞ்சு அப்படி ஊதி விட்டு பாருங்கள். நம்ம வீட்டுக்கு எப்பயுமே பணமானது நம்மை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். பணத்தில் இருக்கக்கூடிய இந்த தடைகள் எல்லாமே நமக்கு விலகும். இது ஒரு 200% நமக்கு கைமேல் பலன் அளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகார முறை. அதனால் கண்டிப்பாக செய்யுங்க. இப்போ சப்போஸ் பதிவை நாங்கள் தாமதமாக தான் பார்த்துட்டோம், நாளைக்கு பண்ணிக்கலாமானா தாராளமாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள், ஒரு வெள்ளிக்கிழமைன்னு கணக்கு எடுத்துக்கோங்க, இல்லாட்டி மாதத்துக்கு ஒரு 2 நாள், உங்களுக்கு எப்போ டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஒரு வெள்ளிக்கிழமை போல் நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து நம்முடைய வீடுகளில் செய்ய பணமானது நம்மை தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது எல்லாருமே நீங்கள் இன்றைக்கி செய்யாட்டி கூட இந்த பதிவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ உடனுக்குடனே பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் வேர்டும் நம்ம ஒரு மெத்தடும். அதாவது பிரியாணி இலை எல்லாருக்குமே தெரியும். அந்த பே லீஃபில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தொகை உங்களுக்கு பணம் வேணுமோ, இந்த வருஷத்தில் எனக்கு இந்த ஒரு கடன் நமக்கு அடைக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை ஒரு லோன் அடைக்கிறதுக்கு, இல்லை ஒரு வீடு கட்டுறோம், நமக்கு ஹவுசிங் லோனுக்கு கூட தேவைப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு பணம், நமக்கு குறிப்பிட்ட பணம் வேணும். இப்போ எனக்கு 2 லட்சம் வேணும்னா ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் எடுத்துகிட்டு அந்த பிரியாணி இலையில் ஒரு பக்கத்தில் 2 லட்சம் நம்ம எழுதிக்கணும். அதற்கு அடுத்த பக்கத்தில் ஐ எம் அ மணி மேக்னெட், ஐ எம் அ மணி மேக்னெட் இது மட்டும் எழுதினா போதுங்க. இதை எழுதிட்டு நல்லா கையில் வச்சு இந்த பணமானது நமக்கு கண்டிப்பாக அது கிடச்சிருச்சு, யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அந்த பிரியாணி இலையை கையோட உங்களுடைய ஹேண்ட்பேக்கு, பர்ஸு, பவுச்சு அப்படி வச்சுருங்க. எப்பெல்லாம் நம்ம யாருக்காச்சும் சில்லறை மாற்ற கொடுக்குறப்ப அந்த பிரியாணி இலை நம்ம கண்ணில் படும் பார்த்தீங்களா, அப்பெல்லாம் நீங்கள் ஐ எம் அ மணி மேக்னெட்டுங்கிற ஸ்விட்ச் வேர்டை கண்டினியூஸாக நம்ம சொல்ல அந்த பணத்துக்கான தடைகளும் விலகும். பணமானது ஏதாவது ஒரு வழியில் நம்ம வீட்டுக்குள்ளே வரும். அந்த பணம் வருவதற்கான அந்த வழிகளும் வாய்ப்புகளும் நமக்கு யூனிவர்ஸ் ஏதாவது ஒரு ரூபத்தில் கொடுக்கும். அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் தான். இந்த ஸ்விட்ச் வேர்ட் நிறைய பேருக்கு தெரிந்த ஸ்விட்ச் வேர்டு தான்.
ஆனால் நம்ம ரெகுலராக ரிப்பீட்டடாக இதை நம்ம யூஸ் பண்ண பண்ண நம்ம லைஃப்பில் நல்ல ஒரு க்ரோத், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இது எல்லாமே கிடைக்குங்க. அதனால் ஐ எம் அ மணி மேக்னெட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் காலையில் ஏந்திரிச்சோன்னே இப்படி உள்ளங்கை நம்ம பார்த்துட்டு ஏதாவது ஸ்லோகங்கள் சொல்லுவோம், சுவாமி பேர் சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி ஏந்திரிச்சோன்னே காலையில் கண் விழித்த கையோட ஐ எம் அ மணி மேக்னெட்டுங்கிற அந்த ஒரு வார்த்தையை ரிப்பீட்டடாக நம்ம சொல்ல ஆரம்பிச்சு பாருங்கள். அதே மாதிரி ராத்திரி தூங்குறப்பின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சு பாருங்கள். இந்த வருஷத்துடைய அந்த எண்டில் உங்களுடைய க்ரோத் எப்படி இருக்குது, உங்களுடைய அந்த பணத்துக்கான ஃப்ளோ எப்படி இருக்குங்கிறத நீங்களே அந்த ரிசல்ட்டு நீங்களே பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. இந்த ஸ்விட்ச் வேர்டை நம்ம யார் வேணாலும் காலை மாலை அந்த ராத்திரி கணக்கு கிடையாது, எப்போ வேணாலும், எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ, எப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை எப்போ நம்ம வீட்டில் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்ப அப்போ மனசுக்குள்ளேயே கூட நீங்கள் சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இது அவ்வளோ ஒரு மணி அட்ராக்டிங் ஸ்விட்ச் வேர்ட். அதனால் கண்டிப்பாக இந்த 2026 யாருக்கெல்லாம் ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், நல்ல ஒரு பண ஃப்ளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த வார்த்தையை நீங்கள் இந்த பதிவை பார்த்த அந்த ஒரு நிமிஷத்துலேருந்தே நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. வாழ்க்கைக்கு நம்முடைய இந்த நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். அதே மாதிரி இந்த பிரியாணி இலை நம்ம பர்ஸில் பவுச்சில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது லைட்டாக கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு, இல்லாட்டி 1 மாதம் 2 மாதம் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம கால்படாத இடத்துல போட்டுட்டு புதுசாக நீங்கள் இப்படி எழுதி வைக்கலாம். அப்படி எழுதுகிறப்ப க்ரீன் கலர் ஸ்கெட்சில் நீங்கள் எழுதி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். க்ரீனில் எழுதலாம், ப்ளூவில் எழுதலாம், அது மாதிரி நம்ம ஸ்கெட்சில் நீங்கள் எழுதிக்கோங்க. இப்படி சின்னதான ஒரு டிப்ஸை நம்ம இந்த வருடத்துடைய முதல் நாள், அதுவும் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மேஜிக் டேயில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷம் மட்டுமே தாங்க இருக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.